எங்கிட்ட உங்கள்கிட்ட பூரா ஒரு கேள்வி கேட்கணுமுங்க. எல்லாரும் ஒருத்தவங்க எல்லா கமெண்ட்லேயும் ஒரு 6, 7, 10 கமெண்ட்டுக்கு இருக்குங்க. ஆடுகாலி குடும்பம் சாந்தா மாதிரியே இருக்கு, ஆடுகாலி குடும்பம் சாந்தா வயசு மாதிரியே இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. யார் அவங்க? நானும் ஆடுகாலி குடும்பம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அவங்கள யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி மனுஷங்களே 7 பேர் இருக்கையில் ஒரே குரலில் இருக்க மாட்டாங்களா? ஆமாம் ஆமாம், என் குரல் மாதிரியே தான் இருக்கு அந்த அக்கா. அக்கான்னு சொல்லவா என்னன்னு சொல்லணும்னு தெரியல, வயசு கம்மியாக இருந்தாலும் இருப்பாங்க. இருந்தாலும் மரியாதைக்கு அந்த சிஸ்டருக்கும் அப்படித்தான் என் குரல் மரியாதை இருக்குது. உண்மைதான், நல்லாத்தான் கண்டுபிடிச்சிருக்கிய. ஏங்க என்னைய மரியாதைங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பேசணும். ஏன்னா நம்ம புறப்போட பேச்சே இருக்கேன். என்ன நாகரிகம்ன்ற பேரில் அவங்க பேச்சுக்களையும் நாகரிகமாக பேசணும்ட்டு அப்படியே மாற்றி கொடுத்துட்றாங்க. நானும் அதே வச்சா தெரியுது. இதுதான் உண்மையிலேயே நம்ம நாட்டோட பேச்சு. இந்த பேச்சுதான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இவங்க பேசணும். அந்த காலத்து பொம்பளையெல்லாம் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருந்துருக்காங்க. உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் கேட்டு பாருங்க, இப்படித்தான் பேசியிருப்பாங்க. இப்போ நாகரிகம்ன்ற பேரில் உலகம் மாறிக்கிட்டு போகுது. அதனால எல்லாரும் நல்லபடியாக நாகரிகமாக பேசிக்கிட்டுறாங்க. நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு அருவமாகி லைக் போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன செய்ய சொல்கிறீங்க? பழைய பதிவுகளை பூரா எடுத்து பார்க்குறப்ப அபூர்வத்தையும் போயிருக்கு பேச்சுவார்த்தை கூட. என்ன நாங்கள் சொல்கிறது? சரி, லைக் பண்ணுங்கள். சாந்தாக்காவை பிடிக்குன்ற ஊரை எனக்கு லைக் பண்ணுங்கள். நானும் அவ்வளோ ஒரே இருக்கோம்ல, அதுக்குத்தான் எப்படி